வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் குறித்தும் பாஜக நிர்வாகிகள் குறித்தும் ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. தங்க கடத்தல்ல ஈடுபட்டதாக இப்ப சன் நியூஸில் இப்போ சற்று முன் வந்த செய்தி, தங்க கடத்தல் செய்வதற்காகத்தான் நான் இந்த ஏர்போர்ட் வளாகத்தில் 70 லட்சம் ஹவாலா பணம் மூலமாக இலங்கையை சேர்ந்த தங்க கடத்தல் கும்பல் மூலமாக நான் இந்த கடையை திறந்தேன் அப்படின்னு பாஜகவினுடைய வார் ரூம் பொறுப்பாளர், பாஜகவினுடைய ஸ்டூடெண்ட் விங் பொறுப்பாளர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். கையும் களவுமாக பிடிபட்டிருப்பதாக தெரிகிறது. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, சின்ன சின்ன தவறுகளை செய்து போலீஸை திசை திருப்பி விட்டு பெரிய தவறுகள் செய்கிற போது நாம் எளிதாக செய்து விடலாம்னு, அது போன்றது ஒரு வேலையைத்தான் அண்ணாமலை இப்போது செய்திருக்கிறார். வழிப்பறி கொள்ளையர்கள், பிட்பாக்கெட் ரவுடிகள், இவர்களை எல்லாம் கட்சியில் சேர்ப்பதாக எல்லோருடைய கவனத்தையும் திசை திருப்பி விட்டு பெரிய அளவில் ஒரு கொள்ளை சம்பவத்தை இப்போது அண்ணாமலை நிகழ்த்தி இருக்கிறார். அண்ணாமலை முழுவதுமாக சிக்கி கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் இதிலிருந்து புரிந்து கொள்கிறேன். அதுல ரொம்ப கவனமா என்னன்னா, ஜூன் மாதம் 29ஆம் தேதி நடந்த இந்த கைது, அப்போதுதான் கைப்பற்றப்பட்ட இந்த 167 கோடி ரூபாய் மதிப்புள்ள 267 கிலோ தங்கம். அதை எங்கிருந்து கைப்பற்றினார்கள் என்று சொன்னால், அந்த ஒரு பொம்மை கடை, அதாவது டாய் ஸ்டோர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கடை ஏர் ஹப் என்கின்ற அந்த கடையிலிருந்து, அந்த கடையினுடைய ஊழியர் அவர் உடலிலேயே அதை சாயம் போல 1 கிலோவை சுற்றி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி முதல் தகவல் அறிக்கையில தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கைது செய்யப்பட்டவுடன் அவர் யாரை கை காட்டினார் என்று சொன்னால், அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர், அந்த கடையினுடைய உரிமையாளர் சபீரை கை காட்டுகிறார். சபீரோடு சேர்த்து 7 பேரை கைது செய்கிறது காவல்துறை. இந்த 7 பேர் கைது செய்யப்பட்டதற்கு பின்பு வந்த தகவல் தான் அதிர்ச்சிக்குரிய தகவல். அதுலதான் ஏர்போர்ட்ல கடை யார் மூலமாக எடுக்கிறாங்கன்னு கேட்டா, இலங்கையை சேர்ந்த தங்க கடத்தல் முதலைகள் இருவர் சேர்ந்து 77 லட்சம் ரூபாய் கொடுத்து சபீர் அங்க கடை எடுக்க சொல்றாங்க. அப்ப சபீர் யார் மூலமா கடை எடுக்கிறாரு அங்க அப்படின்னு பார்க்கும்போது, செல்வநாயகம்னு சொல்லி ஜாயிண்ட் ஜெனரல் மேனேஜர், அவர் தான் இணை பொது மேலாளர். அவரிடத்துல யாரு சிபாரிசுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த வித்வேதா பிஆர்ஜி என்கிற அந்த குழுமம், அவர்கள் தான் ஒப்பந்த முறையில் கடைகளை எடுத்து தருகிற பணியை செய்து கொண்டிருக்கிற நிறுவனம். அடையார் ஆனந்த் பவன் போன்ற கடைகள் எல்லாம் கூட அவர்களினுடைய வழிகாட்டுதலின்படிதான் அங்கே பெறப்பட்டிருக்கிறது. நீங்க ஏர்போர்ட் உள்ளார பாத்தீங்கன்னு சொன்னா, நான் இந்த முறை கடைசியா கூட ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது பார்த்தேன், 2 இடங்கள்ல அடையார் ஆனந்த் பவன் பேர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, எப்படி இந்த நிறுவனங்கள் உள்ள கொண்டு வந்து ஆட்களை சேர்க்கிறாங்கன்னு. அவரிடத்துல எந்த தவறும் இல்லை அண்ணா. அங்க இப்ப இடம் வேணும் அப்படின்னு சொன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாகத்தான் போக முடியும், இவர்கள் தான் அதற்கான முறையான அனுமதி பெறக்கூடிய நிறுவனம்னு சொல்லி ரியல் எஸ்டேட் கம்பெனி மாடலிஸ்ட் கொஞ்சம் வச்சிருப்பாங்க எப்பவுமே. எல்லா நிறுவனங்களும் சரி ஒப்பந்த அடிப்படையில் அதை செய்து கொள்வார்கள். அந்த அடிப்படையில் இந்த வித்வேதா பிஆர்ஜி நிறுவனத்தில் பணியாற்றிய பிருத்வி என்கிற நபர் தான் எடுத்துட்டு போயிருக்காரு. அந்த பிருத்வி என்கிற நபர் யார் என்று பின்னாளில் பார்க்கிற போதுதான், சட்ட அமைச்சராக இருந்த அர்ஜுன் மேக்வாலினுடைய உதவியாளராக பணியாற்றியவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாணவர் அணியில் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவர். மோடி எப்போது விமான நிலையத்துக்கு சென்னை வந்தாலும் மிக முக்கியமான தலைவர்கள் நின்று வரிசையில் வரவேற்கிற வரிசையில் இந்த பிருத்விக்கும் ஒரு இடம் உண்டு. அவரை ட்விட்டர்ல, அதாவது எக்ஸ் தளத்துல பிரதமர் ஃபாலோ பண்றாரு. இவர் பிரதமரை ஃபாலோ பண்றது இல்ல, பிரதமரை கோடிக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அவர் நாட்டினுடைய பிரதமர், அவர் கடவுளினுடைய பிள்ளை, அதனால அவரை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆனா பிரதமரே ஃபாலோ பண்ணுகிற இடத்துல, பின்தொடர்கிற இடத்துல பிருத்திவி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்ப பிருத்திவி எத்தகைய முக்கியமான நபராக பாரதிய ஜனதா கட்சியில இருக்கணும். பல கடைக்காரர்களோட உங்களை நான் கடையை காலி பண்ண வச்சிருவேன், நாங்க தான் இந்த ஒப்பந்தத்தை உங்களுக்கு கொடுக்கணும், நான் யாரு தெரியுமா, நான் அண்ணாமலையோட ஆளுன்னு சொல்லி நேரடியாகவே அண்ணாமலையினுடைய பெயரை சொல்லி மிரட்டி இருக்கிறார் என்கிற தகவல் வந்திருக்கு. இந்த தங்க கடத்தல் கும்பலோடு நேரடியாக அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்குன்னு நாம பேசுவதற்கு முன்பே பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளில் ஒருவரான கல்யாணராமன் பேசினார். அவர் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை நீக்கி இருக்கிறார். அப்போ
இந்த விவகாரம் என்பது பாரதிய ஜனதாக்குள்ளேயே ஒரு பெரிய புயலை கிளப்பி இருக்கிறது. இப்ப ஒரு லண்டன் பயணம் கூட புறப்பட்டு போறாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலையினுடைய பயணம் குறித்த செய்திகள் எல்லாம் சேர்ந்திருக்கிறது. இந்த நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்த்து வருவதற்காக அமீரக பயணத்தை மேற்கொண்டார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அப்ப என்ன சொன்னாரு? கருப்பு பணத்தை எடுத்துட்டு போய் வெள்ளையாக்குறதுக்காக முதலமைச்சர் போயிருக்காருன்னு சொன்னவர் யாருன்னா சாட்சாத் இதே அண்ணாமலை தான். ஏன் உங்ககிட்ட தானே ஏவியேஷன் மினிஸ்ட்ரி இருக்கு, ஏர்போர்ட் எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு, அப்படி எல்லாம் பிளைட்ல பணத்தை எடுத்துட்டு போயிட முடியுமான்னு அறிவுபூர்வமா கேட்ட போது கூட அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு தெம்போ திராணியோ இருந்ததான்னா இல்ல. ஆனால் அவதூறு பரப்புகிற ஒரு வேலையை பிரதானமாக அந்த கட்சியினுடைய மாநிலத்தில் இருந்த லட்சணத்துல முன்னாள் IPS அதிகாரி அவரே செய்தார். இப்ப என்ன நிலைமை? நீங்க என்ன செய்திருக்கிறீங்க? இவ்வளவு பெரிய தங்க கடத்தலுக்கு பின்னால் அண்ணாமலை இருந்திருக்கிறார் என்கிற செய்தி இப்போது நாட்டு மக்களை உலுக்குகிற வகையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய செய்தியாக மாறி இருக்கு. அப்போ ஒன்றிய அரசினுடைய அதிகாரம் கையில் இருக்கிறது என்பதற்காக எல்லா துறையும் இதுல ஓவர்லுக் பண்ணிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததுன்னா ஒண்ணு சாதாரணமாக இன்று நேற்று நடந்த சம்பவம் என்று நாம் எடுத்து விடக் கூடாது. இத பக்காவா ஒரு ஸ்கெட்ச் போட்டு இதற்காக ஒரு முக்கியமான நபர்களை எல்லாம் பணியமர்த்தி எவ்வளவு பெரிய நூக்கன் கார்னர் ஒர்க் நடந்திருக்கு பாருங்க. இதுல பிருத்திவியை கொண்டு அந்த நிறுவனத்துல பணியமர்த்தி இப்ப அந்த நிறுவனம் என்ன சொல்லிருக்கு? பிருத்திவியை நாங்க பணியிலிருந்து நீக்கிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. பணியிலிருந்து நீக்கி இருந்தாலுமே கூட அவர் மூலமாக 4 கடைகள் பெறப்பட்டிருக்குன்னு தகவல் சொல்றாங்க. அதுல ஒரு கடை தான் இந்த பொம்மை கடையாக இருக்கக்கூடிய இந்த ஏர்எஃப். அதுக்குதான் இந்த 77 லட்சம் ரூபாய் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த முதலைகள் எல்லாம் சேர்ந்து பணத்தை கொண்டு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம், இதெல்லாம் அதிர்ச்சிக்குரிய தகவல்கள். இப்ப இதுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போறாரு? நேரடியாக அண்ணாமலை இடத்துல பதில் இருக்கிறதா? அவர்தான் அண்ணாமலையினுடைய பேரையே சொல்லி இருக்கிறாரு. நான் தான் அண்ணாமலைக்கு எல்லாம், அண்ணாமலை சொல்லித்தான் நான் உங்களுக்கு கடையை காலி பண்றதுக்கான வேலையை நாங்க செஞ்சிருவோம், அதனால நீங்க எங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும்னு மிரட்டி வாங்கிய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இது குறித்து அடுத்த கட்ட விசாரணை வருகிற போது அண்ணாமலைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மிகப்பெரிய நெருக்கடி வரும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மொத்தத்தில் அண்ணாமலை ஒரு நேர்மையான மனிதரோ அல்லது நேர்மை என்கிற வார்த்தையை உச்சரிப்பதற்கான தகுதி படைத்த மனிதரோ இல்லை என்பதை இந்த சம்பவம் மூலமாக நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, இப்போ இதுல சம்பந்தப்பட்டவர்கள் அண்ணாமலையின் பெயரை சொல்லுகிறார்கள் அப்படின்றதும், அண்ணாமலை லண்டனுக்கு போகிறார் அப்படின்றதும் கூட ரெண்டுமே தொடர்பு படுத்தி சமூக வலைதளங்கள்ல நிறைய பேசப்படுவதை பார்க்க முடிகிறது. அண்ணாமலை லண்டன் பயணத்தை கூட மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்படுமோன்ற ஒரு சந்தேகங்கள் எல்லாம் கூட சமூக வலைதளங்கள்ல கிளம்புறதை பார்க்க முடியுது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமாக அவருக்கு லண்டன் பயணம் போவதற்கான அனுமதியை காவல்துறையும் சுங்கத்துறையும் வழங்கவே கூடாது. ஏன்னு சொன்னா, இப்ப இந்த விசாரணை முடிவடைகிற வரை அண்ணாமலையினுடைய கடவுச்சீட்டை முடக்குகிற வேலையைத்தான் பிரதானமாக செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த தவறுகளின் மூலமாக பெறப்பட்டிருக்கிற இப்ப இந்த ஆன்டி மணி லாண்டரிங் இவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல, சட்டவிரோத பண பரிவர்த்தனைன்னு சொன்னாங்கல்ல, அதுல 3 லேயர்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த லேயர்ஸ்ல 3வது லேயர் என்னன்னா பதுக்குறது. அதுக்கு முதல் லேயர் என்னன்னா பதுக்கப்பட்டிருக்கிற பணத்தை நீங்க பொது சமூகத்தினுடைய பரவலாக்கத்துக்கு கொண்டு வருவது. இப்ப இந்த பதுக்கிறது இருக்குல்ல, இந்த பதுக்கிற வேலையை லண்டனுக்கு போய் அண்ணாமலை செய்ய மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இருக்கு? இப்ப அதை செய்யறதுக்காகத்தான் அண்ணாமலை புறப்பட்டு போறாருங்கிற அச்ச உணர்வை இப்போது எல்லோரும் வெளிப்படுத்துகிறார்கள். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு நாமே வழிவகை செய்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் காவல்துறையும் சுங்கத்துறையும் அதற்கான வேலையை நிச்சயமாக செய்ய வேண்டும். இப்ப அவரை கைது செய்யறதோ வழக்கு பதிவு செய்யறதோ மட்டுமல்ல, முதல் வேலையாக அவருடைய கடவுச்சீட்டை முடக்க வேண்டும். அப்போ லண்டன் பயணம் அவருக்கு சாத்தியப்படாத ஒன்றாக மாறும். இந்த வழக்கினுடைய தன்மை எப்படி போகிறதுங்கிறத பார்த்துதான் சார் அவருக்கு லண்டன் பயணத்துக்கு அனுமதி தர வேண்டுமா தர வேண்டாமா என்பதை முடிவு செய்யணும். ஏன்னு சொன்னா, நீங்க இங்கிருந்து பெறப்பட்டிருக்கிற இந்த சட்டவிரோத பணத்தை வேறு விதமாக பரிவர்த்தனை செய்து லண்டன்ல பதுக்கிற வேலையை நீங்க செய்தீங்கன்னா, ஏன்னா ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படித்தானே சொல்லுது. ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்ட் ஹேமந்த் சோரனுக்கும் ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்ட் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டும்தான் பொருந்துமா? ஏன் அண்ணாமலைக்கு அது பொருந்தாதா? ஏன் அண்ணாமலை மூலமாக இந்த களத்தில் இறக்கி விடப்பட்ட பிருத்திவிக்கு அது பொருந்தாதா? எனவே எல்லோருக்கும் சட்டம் ஒன்றுதான். இவர்கள் அதிகாரத்தினுடைய நிலையில் இருக்கிற காரணத்தால் இவர்கள் தேவைப்படுகிற போதெல்லாம் அதை வளைத்துக் கொள்ள முடியும் என்று அர்த்தம் அல்ல. அந்த வகையில் நிச்சயமாக அவருடைய பயணம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்றுதான். தடுத்து நிறுத்தப்படுமா நிறுத்தப்படலையான்ற கேள்வி எங்களை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். தடுத்து நிறுத்தப்பட்டால்தான் இந்த வழக்கினுடைய திசைவெளி போக்கு வேறு திசைகளுக்கு மாறாமல் முழுமையான விசாரணை நடைபெறுவதற்கு ஏதுவாக இருக்கும்.
ஓகே. அண்ணாமலையினுடைய வார் ரூம்ல இருந்து நிறைய சர்ச்சைகள் கிளம்பி வருது சார். அண்ணாமலையினுடைய வார் ரூம்ல இருந்து வெளியே வந்த சிடி நிர்மல்குமார் வந்து 420 மலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துட்டு தான் அவர் வந்து அறிக்கை விட்டு வெளியேறினாரு. காயத்ரி ரகுராம் அந்த வார் ரூமினுடைய அட்ராசிட்டிஸ் பத்தி பேசியிருக்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்தவர், தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவராக இருந்தவர், தமிழ்நாட்டில இப்போதும் அறியப்பட்ட பெண் தலைவர்கள்ல ரொம்ப முக்கியமான நபராக இருப்பவர். அவரும் கூட என்னை வந்து உருவ கேலி பண்றாங்க, என்னுடைய முடி, என்னுடைய உருவம், என்னுடைய நிறம் எல்லாவற்றையும் கேலி பண்றாங்க அப்படின்றது குறித்து அவங்களும் பேசியிருக்கிறாங்க. முருகானந்தம் அப்படின்ற அந்த நபர், இத்தனைக்கு தமிழ்நாடு அரசு அவர் மீது இதற்கு முன்பு வழக்குகள் நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்கிறது. அவர் வந்து அண்ணாமலைக்கு எதிராக பல புகார்களை வார் ரூம் தொடர்பாகவே சொல்றாரு. இப்ப அந்த வார் ரூமில் இருந்து ஒரு நபர் வந்து தங்க கடத்தல் அப்படின்னும் பொழுது அண்ணாமலையுடைய நேரடி மேற்பார்வையில இவ்வளவு நடக்கிறத டெல்லி தலைமை வந்து தெரியாம இருந்துச்சுன்னு எடுத்துக்கிறதா, அல்லது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது அண்ணாமலை மட்டும் தொடர்புடையதா, அல்ல பிஜேபி தலைமைக்கு இது தொடர்பு இல்லைன்னு எடுத்துக்கிறதா? தமிழிசை விஷயத்திலிருந்தே நாம புரிஞ்சுக்கலாமே. தமிழிசை சொன்ன கருத்து உண்மையிலேயே பாஜகவினுடைய வளர்ச்சி குறித்தும் பாஜக மீது மக்களுக்கு இருக்கிற பார்வை குறித்தான கருத்து தான். மக்கள் என்ன நினைக்கிறான், பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறவன் பூரா பிட் பாக்கெட்டா இருக்கான், சங்கிலி பறிப்பு கொள்ளையர்களா இருக்கான், ரவுடிகளா இருக்கான். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில போய் சேர்ந்துட்ட பிறகு பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்கள்லாம் எங்கே போறது? அந்த கட்சியில சார் அந்த சித்தாந்தம் தவறோ சரியோ, ஆனால் அந்த சித்தாந்தத்தில் வார்க்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? நீங்க சிபி ராதாகிருஷ்ணன், இள கணேசன், கேசவ விநாயகம் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அடிப்படையிலேயே RSS தத்துவத்தை உள்வாங்கி, அண்ணன் ஹெச் ராஜா, அவர் பேரை மறந்துடவே கூடாது. அவர் பேரை பாஜக மறக்கலாம், நம்ம மறக்க கூடாது. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தத்துவத்தை உள்வாங்கி கொண்டு முழுமையாக அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கட்சியில இருப்பவர்கள். அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் வேறுபாடு இருக்கு. ரொம்ப சுருக்கமா கிராமத்து வழக்கத்துல சொல்லணும்னா, அவங்க எல்லாம் பரம்பரை ஆண்டி, இவர் பஞ்சத்துக்கு ஆண்டி. இவர் பஞ்சம் பிழைக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு போனவர். இவர் போன பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தன்மையை மாற்றி விட்டார் என்கிற கவலை தமிழிசைக்கு இருக்கு. அப்ப தமிழிசைக்கு இருக்கிற கவலையை அவர் வெளிப்படுத்துறாரு சார். நியாயமா தேசிய தலைமை என்ன செஞ்சிருக்கணும்? முழுமையாக ஒரு விசாரணையை இது குறித்து நடத்தி இருக்க வேண்டுமா இல்லையா? உங்ககிட்ட தானே சார் உளவுத்துறையிலிருந்து ராவிலிருந்து எல்லா கையில நீங்க வச்சிருக்கீங்க. முதலமைச்சர்களை பழி வாங்குறதுக்காக அந்த துறைகளை எல்லாம் நீங்க எவ்வளவு அதிகாரத்தை பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு அதிகாரத்தை பயன்படுத்துறீங்க. ஒரு விவசாயி கிட்ட புரோக்கர் வேலை பாக்குறதுக்கு 2 பிஜேபி காரன் போய் நிலத்தை கொடுன்னு கேக்குறான். அந்த நிலத்தை கொடுக்கலன்னா ஈடியை வச்சு நீங்க சம்மன் அனுப்புறீங்க. எரும மாட்டை கொண்டுட்டாங்கிறீங்க. எரும மாட்டுக்கும் ஈடிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா அதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. புரோக்கர் வேலை பாக்குறதுக்கு கூட ஈடியை பயன்படுத்துற நீங்க, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய துறைகளை பயன்படுத்துற நீங்க, ஏன் ஒரு விசாரணையை உண்மையான நிலைமை என்ன, அண்ணாமலை என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது குறித்து நீங்கள் நடத்த வேண்டாமா? சரி சார், நீங்க அரசாங்கத்தை கூட பயன்படுத்த வேண்டாம். இங்க இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகள், இங்க ஒரு செயற்குழு இருக்குல்ல, மாநில பொதுக்குழுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நிர்வாக குழுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த நிர்வாக குழுவையாவது அழைத்து என்னன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்தவர் தமிழிசை, மாநில தலைவராக இருந்தவர் தமிழிசை, தேர்தல்களில் போட்டியிடுவதற்காகவே தன்னுடைய பதவியை ராஜினாமா. தமிழிசைக்கு தெரியாதா நாம தோற்று போயிடுவோம்னு? நிச்சயமாக தெரியும். ஆனாலும் கட்சியினுடைய பெயரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக களத்துக்கு வந்தவங்க சார். அப்போ ஒரு தியாக மனப்பான்மையோடு தானே இந்த கட்சியினுடைய நலன் கருதி அந்த அம்மையார் வர்றாங்க. இந்த கட்சி சரியான கட்சியா இல்லையாங்கிறது வேறு. ஆனா இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தாரா இல்லையா? ஆனா அண்ணாமலை நீங்க எடுத்துக்கங்களேன், பேரலா இன்னொரு கிரவுண்ட்ல நீங்க அண்ணாமலையினுடைய வேலையை பாருங்களேன். வேட்பு மனுவை தவறாக தாக்கல் செய்து எப்படியாவது இந்த போட்டியிலிருந்து ஓடிவிட முடியாதா என்பதற்கான முயற்சியில் இறங்கிய பாரதிய ஜனதாவினுடைய ஒரே வேட்பாளர் யாருன்னு கேட்டா அண்ணாமலை தான். தன்னுடைய கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துட்டு களத்துக்கு வந்த தமிழிசையை நீங்க கொண்டாட வேண்டுமா? அல்லது நீங்கள் அறிவித்திருக்கிற தொகுதியில் போட்டியிடுவதற்கு கூட திராணியற்று வேட்பு மனுவை கூட தப்பும் தவறுமா தாக்கல் பண்ணி இதன் மூலமா நம்மளை அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க, ஓடிடலாம் வீட்டுக்குன்னு நினைச்சு ஒரு வேலையை செய்திருக்கிற அண்ணாமலையை நீங்க கொண்டாட வேண்டுமா? தமிழிசை தானே கொண்டாடி இருக்கணும். ஆனா மேடையில என்ன செய்தாரு? ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கிற மேடையில் அமித்ஷா என்ன செய்தார் என்பதை நாடறிந்தது. எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தோம் அந்த செய்தியை. ஆனாலும் இந்த விஷயத்தில் அண்ணாமலை மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதானா? எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. ஒரு குறைந்தபட்ச விசாரணை கூட நடத்தப்படல. அப்போ அண்ணாமலைக்கு கிராண்டடா எல்லா பெர்மிஷனையும் தேசிய தலைமை கொடுத்திருக்குன்னு தானே பொருள் கொள்ள வேண்டியிருக்கு. தேசிய தலைமை கிராண்டடா எல்லா பெர்மிஷனையும் கொடுக்கலன்னா இந்த அளவுக்கு தவறுகள் நடந்திருக்காதுல்ல சார்.
இவ்வளவு பெரிய மோசமான சூழலுக்கு அந்த கட்சியை கொண்டு வந்து நிறுத்தி இருக்க மாட்டார்ல. இந்த வார் ரூம்னு அமைச்சதே பிஜேபியை வளர்க்கறதுக்கா, தான் ஒரு எமர்ஜிங் லீடர்னு காட்டிக்கிறதுக்காக தான். எங்காவது ஒரு இடத்தில் பாரதிய ஜனதாவில் மேல்மட்டத்திலாவது ஒரு பேச்சு இருந்ததா? அண்ணாமலைக்கு ஒன்றிய அமைச்சர் பொறுப்பு தருவதற்கான பேச்சு எங்காவது இருந்ததா? ஆனால் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட பேச்சுக்களை திட்டமிட்டு உழவ விட்டது யார்? அண்ணாமலை தானே. அதை செய்தது யார்? வார் ரூம் தானே. அப்படிப்பட்ட பேச்சு எங்காவது தேசிய தலைமையில எங்காவது ஒரு மூலையில் இருந்ததா சார்? எந்த இடத்திலுமே இல்ல. எந்த இடத்திலுமே இல்லாத ஒரு செய்தியை பேசுபொருள் ஆக்குவதற்காக வார் ரூமா பயன்படுத்திக்கிறாரு. நீங்க வார் ரூம் எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டீங்க? சித்தாந்த ரீதியாக வளர்ந்த கேடி ராகவனுக்கு ஸ்டிங் ஆபரேஷன் பண்றதுக்கு அந்த வார் ரூமை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க. அதுக்கு அடுத்த கட்டமா நீங்க எதுக்கு நீங்க பயன்படுத்தி இருக்கிறீங்க? சூர்யாவை விட்டு டெய்சியை திட்டுறதுக்கு வார் ரூமை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க. அந்த வீடியோஸ ஆடியோஸ வெளியிடுறதுக்கு நீங்க வார் ரூமை பயன்படுத்திங்க. அப்போ ஒரு கட்சியை எந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு கொண்டு போக முடியுமோ, எந்த அளவுக்கு முழுமையாக பயன்படுத்தி அந்த கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்த முடியுமோ அவ்வளவு வேலையும் அண்ணாமலை செய்யும் போது தேசிய தலைமை வேடிக்கை தானே பார்த்தது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, தேசிய தலைமையினுடைய முழு ஆசீர்வாதத்தோடு தான் எல்லாவற்றையும் அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறார். இப்போது இந்த தங்க கடத்தலுக்கும் தேசிய தலைமையினுடைய முழு ஆசி இருக்கிறது. அவர்களுடைய வழிகாட்டுதலில் தான் இவர் செய்திருக்கிறார் என்றுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. கட்சி நடவடிக்கைக்கே நீங்க ஒண்ணு செய்யறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல. அப்போ இந்த மாதிரியான நடவடிக்கையை நீங்க எப்படி அண்ணாமலையை தடுத்து நிறுத்திட போறீங்க? எனவே அண்ணாமலைக்கு தேசிய தலைமையினுடைய வழிகாட்டுதல் இருக்கிற காரணத்தால் தான் இவ்வளவு பெரிய தவறுகளை எல்லாம் அவர் செய்திருக்கிறார். தேசிய தலைமைக்கும் இதில் தொடர்பு இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது நாடாளுமன்றத்துல குடியரசுத் தலைவர் உரை மீது நன்றி தெரிவிக்கும் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. மோடி இப்போ 4:30 மணிக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. வெளியானா இவ்வளவு பெரிய பதற்றம் போய் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்துக்கு உள்ள இன்னும் பெரிய நெருக்கடி பிஜேபி சூழ்ந்திருக்கிறது. ராகுல் காந்தியினுடைய கமாண்ட் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஹை கமாண்டாக மாறுது. ஆராசா அவர்கள் நேற்று பேசியது, இன்றைக்கு திரு வில்சன் பேசியது, இது எல்லாமே ஒரு பெரிய இதுவரை இவ்வளவு தீவிரமாக பேசுவதற்கான சூழலை பார்க்க முடிந்ததா தெரியல. மோடியினுடைய பொசிஷன் இன் பார்லிமெண்ட் இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, 10 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட பிரதமர் என்கிற பெருமை மோடிக்கு உண்டு. ஆனா மோடிக்கு 10 ஆண்டுகளுமே எதிர்கட்சிகள் இல்லாத பிரதமராக அவர் நாடாளுமன்றத்தில் இருந்தார் என்பதுதான் அவருக்கு இருக்கிற ஒரே தகுதி. எதிர்கட்சிகள்னா எதிர்கட்சிக்கு முறையான தலைவர், எதிர்கட்சி அந்தஸ்து பெற்றிருக்கிற தலைவர். நீங்க சார் பிரதமருக்கு உண்டான அதே அதிகாரம், ஆப்போசிஷன் பார்ட்டி ஷேடோ கவர்மெண்ட் அண்ணா சொன்னார்ல, வெறுமனே அது வார்த்தைக்காக சொல்லப்பட்ட செய்தி அல்ல. ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்துகிற வல்லமை எதிர்கட்சி தலைவருக்கு உண்டு. பிரதமருக்கு இணையான அதிகாரங்கள் எதிர்கட்சி தலைவருக்கு உண்டு. நீங்க எந்த குழுவினுடைய கூட்டத்தை கூட்டினாலும் எதிர்கட்சி தலைவருடைய ஒப்புதல் இல்லாம எந்த ரெசல்யூஷனையும் பாஸ் பண்ண முடியாது. ஈவன் நீங்க இப்ப சட்ட திருத்தம் கொண்டு வந்தீங்கல்ல, சீஃப் ஜஸ்டிஸ கூட எடுத்துட்டீங்க தேர்தல் ஆணையர் நியமனத்துல. ஆனா எதிர்கட்சி தலைவரை எடுக்க முடியலையே உங்களால. அதுதான் இந்திய அரசியலமைப்பினுடைய சாசன சட்டம் சொல்கிற செய்தி. எனவே அத்தகைய பொறுப்புக்கு ஒருவர் வராமல் இருந்தது மோடிக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஆனா மோடியினுடைய துரதிருஷ்டவசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மெஜாரிட்டி கவர்மெண்ட் அமைந்த போதெல்லாம் அவருக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தில் யாராவது ஒரு எதிரில் ஒருவர் இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை. மைனாரிட்டி கவர்மெண்ட் அமையும் போது வர்றாங்க. மோடி இன்னும் பழக்கப்படலை எதிர்கட்சி தலைவரை எதிர்கொள்வதற்கு. மோடி நாடாளுமன்றத்துக்கு பெரும்பான்மை இருக்கிற போதே வராமல் ஓடியவர். மன் கி பாத் உரையில தான் சார் அவர் மக்கள் கிட்ட பேசுவாரு. பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தி கூட பேச மாட்டாரு. அவ்வளவு பயத்தோடு இருந்தவர் மோடி. அப்படிப்பட்ட மோடி நேற்று என்ன செய்வதென்றே தெரியாமல் ராகுலுக்கு 2 முறை எழுந்து பதில் சொல்வதற்கு எத்தனைக்கிறார். மோடியை 2 முறை எழுந்திருக்க வச்சார்ல, அதுவே முதல் வெற்றி ராகுலுக்கு. இன்னொன்று, மோடி பதவியேற்க வந்தார்ல, அங்கிருந்தே அந்த காட்சிகள் மாற துவங்கியது என்பதை நான் புரிந்து கொண்டேன். இவங்க என்ன சொன்னாங்க, மோடி அதே கேபினெட்டை சஸ்டைன் பண்ணிட்டாரு, ரீடைன் பண்ணி கொண்டு வந்துட்டாரு. கேபினட் பொறுப்புகளை கூட மாற்றல. சபாநாயகர் பொறுப்பு தெலுங்கு தேசம் கட்சி கேட்டாங்க, அவங்களுடைய அந்த அதிகாரத்துக்கெல்லாம் அவர் வளைந்து கொடுக்கல. நிதிஷ்குமாருடைய நெருக்கடிக்கெல்லாம் வளைந்து கொடுக்கல. இப்பவும் ஒரு மெஜஸ்டிக் லீடரா இருக்காரு மோடி அப்படின்னு யார் சொன்னா சங்கிகள் பெருமை பேசினாங்கல்ல. மோடி 2 முறை பிரதமராக பொறுப்பேற்கிற போது நாடாளுமன்றத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றார்ல, அவருடைய முகபாவனையும் 3வது முறை நாடாளுமன்றத்தில் அவர் உறுப்பினராக பொறுப்பேற்ற முகபாவனையும் நீங்க பார்த்தீங்கன்னாலே மோடி எவ்வளவு அச்ச உணர்வில் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சார், நேற்று நடந்த பிரச்சனைக்கு இயல்பாகவே பாரதிய ஜனதா கட்சி உளவியல் ரீதியாக ரொம்ப வீக் ஆயிருக்காங்க சார். நான் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன் நேற்று நாடாளுமன்றத்தை பார்க்கிற போது. இல்லைன்னு சொன்னா ஜெய் ஸ்ரீராம் என்கிற முழக்கம் விண்ணை முட்டுகிற அளவுக்கு இருந்திருக்கும். பலமான எதிர்ப்பை பதிவு செய்திருப்பார்கள். மோடி நேற்று தனித்து விடப்பட்டாரு.
மோடிக்கு ஆதரவான பெரும் குரல்கள் நேற்று இல்லையே. மகுவா மைத்ரா ஒரு பக்கம் அண்ணன் ராசா, இன்னொரு புறத்திலே ராகுல் காந்தி, இன்னொரு பக்கத்திலே தயாநிதி மாறன், இப்படி எதிர்க்கட்சிகளினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய குரல் தான் நாடாளுமன்றம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. மோடியினுடைய குரலை கேட்பதற்கு நாதி இல்லை, மோடிக்காக குரல் கொடுப்பதற்கு நாதி இல்லை என்கிற நாடாளுமன்றத்தை நேற்று இந்திய ஜனநாயகத்தில் முதல் முறையாக மக்கள் பார்த்திருக்கிறார்களே. இதுவே ஒரு ஜனநாயகத்தினுடைய பொன்னாள் என்றுதான் நான் கருதுகிறேன். மோடி இனிமேல் தான் நினைத்ததை போலவெல்லாம் நாடாளுமன்றத்தை நடத்திவிட முடியாது. தன்னுடைய போக்குக்கெல்லாம் நாடாளுமன்றத்தை கொண்டு செலுத்த முடியாது என்பதற்கு நேற்றைய சம்பவம் சாட்சி சார். இதற்கு முன்பு எதிர்க்கட்சிகளை ஓட ஓட விட்டிருக்கிற ஆளுங்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருந்தது. ஒரே நாள்ல 140 நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ண இந்த சபாநாயகரால் நேற்று ராகுல் காந்தியினுடைய பேச்சை நீங்க அவை குறிப்பிலிருந்து தான் நீக்க முடிஞ்சது. எதுக்காக நீங்க அவ்வளவு அச்ச உணர்வு இருக்கிறது உங்களுக்கு? அவை குறிப்பிலிருந்து தான் நீக்க முடிந்ததை தவிர ராகுல் பேசுவதை உங்களால் நிறுத்த முடிந்ததா? அண்ணன் ராசா பேசுவதை உங்களால் நிறுத்த முடிந்ததா? தேர்தல் ஆணையத்தை கிழித்து தொங்க விட்டாரே நாடாளுமன்றத்தினுடைய நிறைந்த அவையில் மகுவா மைத்ரா. இந்த மகுவா மைத்ராவினுடைய குரல் எடுபடவே கூடாது என்பதற்காகத்தான் அவரை நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றினீர்கள். ஆனா நிலைமை என்ன? எந்த நாடாளுமன்றத்திலிருந்து நீங்கள் ராகுலையும் மகுவாவையும் வெளியேற்றினீர்களோ அதே ராகுலும் மகுவாவும் வந்து முதல் நாளிலேயே உங்களை கிழித்து தொங்க விடுகிற காட்சியை இந்திய மக்கள் பார்த்திருக்கிறார்கள். எனவே மோடியினுடைய நாடாளுமன்ற நகர்வு என்பது இனி மோடி நினைத்ததை போல இருக்காது. மோடி வந்து எப்பவுமே தன்னை மட்டுமே அதான் சொல்றேன் சார், மங்கி பாத் உரை தான் அவருடைய இயல்பு நிலை. கேள்வியே கேட்காமல் பேச சொன்னால் மணிக்கணக்காக பேசுவார், கதைகளை எல்லாம் வானலாக அள்ளி விடுவார். ஆனால் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டுவிட்டால் அவரால் பதில் சொல்ல முடியாது. அப்படித்தான் நாடாளுமன்றத்தையும் வைத்திருந்தார். இப்போது முதல் முறையாக எதிர்க்கட்சிகள் பலமாக வந்து கேள்வி எழுப்புகிறார்கள். என்ன சொல்வதென்று மோடிக்கு தெரியவில்லை. மோடியினுடைய நாட்கள் திண்டாட்டமான நாட்களாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த விவகாரங்கள்ல அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி தொடர். நன்றி.